அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி மாதம் 15ஆம் தேதிக்குள்ள நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது, அவர்களுக்கு இந்த காலம் சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்துமா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தனுசு ராசி அன்பர்களே, இந்த காலகட்டம் ஜனவரி 15ஆம் தேதிக்குள்ள நவக்கிரகங்களினுடைய சஞ்சாரம், கூட்டணி, பெயர்ச்சி, சேர்க்கை, பார்வை இவற்றின் அடிப்படையாக கொண்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த காலம் உங்களுக்கு ஓரளவுக்கு சுபமான காலமாக அமைய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. சுப நிகழ்வுகள் வீட்டில் அரங்கேற வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி சுப நிகழ்ச்சி தொடர்பான நிகழ்வுகளும் பார்த்திங்க அப்படின்னா அடுக்கடுக்காக ஏற்படுவதன் மூலமாக மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா செலவுகள் அதிகரிக்கவும் வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்க பாருங்கள். செலவுகள் விஷயத்தில் ரொம்ப பார்த்து நிதானமாக செலவு செய்ய வேண்டியது அவசியமாகிறது. அதே மாதிரி தடைப்பட்ட சுபகாரிய நிகழ்வுகள் அனைத்துமே ஒவ்வொன்றாக இனிதாக நடந்தேற வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்க பெறுகிறதுங்க. இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பல வகைகள்லையும் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் சற்று கூடுதலாகவே இருக்குது. எதெல்லாம் இது வரைக்கும் தட்டி போனதோ, காலதாமதமானதோ, உங்களுக்கு இழுபறியாக சென்றதோ அவை அனைத்துமே உங்களுக்கு ஒவ்வொன்றாக தடைகளின்றி தாமதங்களின்றி சாதகமாக வெற்றிகரமாக உங்களுக்கு நடந்து முடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இந்த காலகட்டத்தில் இருக்குது. இந்த நேரத்தை நீங்கள் உங்களுடைய அனைத்து விதமான முயற்சிகளுக்கும் பயன்படுத்தி கொள்ளலாம். எதெல்லாம் உங்களுக்கு தேவையோ இந்த காலத்தில் நீங்கள் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு சாதகமாகவும் வெற்றிகரமாகவும் நடந்து முடியும் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது. அதே சமயம் மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சிலருக்கு சிறிய அளவில் ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படலாம், இல்லை ஆரோக்கியம் பாதிக்கப்பட வாய்ப்புகள் இருக்குது. இதன் காரணமாக மற்றொரு புறம் சின்ன அளவில் மருத்துவ செலவு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் வழக்குகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அந்த வழக்கு சாதகமாக முடிய வாய்ப்புகள் இருக்குங்க. வராது அப்படின்னு நீங்கள் நினச்ச கடன் தொகை வந்து சேருங்க. அதே மாதிரி அலுவலகத்தில் வழக்கமான பணிகளையும் கூடுதல் கவனத்துடன் செய்கிறது அவசியமாகிறது. சிறு தவறுகள் ஏற்படவும் அதனால் நிர்வாகத்தின் கண்டனத்துக்கு உள்ளாகவும் வாய்ப்புகள் இருக்குது. சக பணியாளர்களை கொஞ்சம் அனுசரித்து செல்ல பாருங்கள். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் சுமாராக தாங்க இருக்கும். பங்குதாரர்களிடம் எதிர்பார்க்கக்கூடிய உதவிகள் தாமதமாக கிடைக்க பெறலாம். பாக்கிகள் வசூலாகிறதுல கொஞ்சம் கால தாமதம் ஆகத்தான் செய்யும். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு சற்று அமைதி குறைவான ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால பொறுமையும் சகிப்புத்தன்மையும் இந்த காலகட்டத்தில் பெண்களுக்கு அவசியம் தேவைப்படக்கூடிய ஒரு நேரம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கிறதுல சிறிது கால தாமதம் ஆகலாம், கொஞ்சம் தள்ளி போகவும் ஆரம்பிக்கலாம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்ப அவசியம். பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் அப்படிங்கிறது சுமாரான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலையுமே திட்டமிட்டு செயல்பட பாருங்கள். எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் கவனமாக இருங்க. அதை விட ரொம்ப முக்கியம், நீங்கள் பொறுமையுடன் அணுக வேண்டியது அவசியமாகிறது. பொறுமை காத்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். தேவையில்லாத பிரச்சனைகளையும் உங்களால் தவிர்க்க முடியுங்க. அதே மாதிரி வீண் செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் பட்ஜெட் போட்டு திட்டமிட்டு செலவுகளை மேற்கொள்ள பாருங்கள். கடன்கள் விஷயத்தில் அதீத கவனமாக இருப்பது அவசியமான ஒன்று. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் வீண் விவாதம் செய்கிறத தவிர்த்து
கொள்ளுங்க. வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்குங்க. வாழ்க்கை துணையின் விருப்பங்களை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பு ஏற்படலாம். பயணங்களால் ஆதாயங்களும் உண்டாகலாம். அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்குங்க. சக பணியாளர்களினுடைய ஒத்துழைப்பு கிடைக்கப்பெறுவீங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால் உங்களுடைய பணிகளை நீங்களே முடிக்கிறது தான் உங்களுக்கு ரொம்ப நல்லது. சலுகைகள் கிடைக்கிறதுல காலதாமதம் ஆகத்தான் செய்யும். அதே மாதிரி வியாபாரம் தொழில் அப்படின்னு வரும்பொழுது கொஞ்சம் கடுமையாக பாடுபட வேண்டியதாகவும் இருக்கலாம். பணியாட்களால் பிரச்சனைகள் ஏற்படக்கூடுங்க. பங்குதாரர்களை கொஞ்சம் அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு காலகட்டமாக இந்த காலம் அமைய பெறலாம். இருப்பினும் கொஞ்சம் கவனமாக நீங்கள் செயல்பட வேண்டியது அவசியம். என்ன மாதிரியான விஷயங்கள் குடும்ப பெண்களுக்கு மகிழ்ச்சியை தரும் அப்படின்னு பார்த்தோன்னா, கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய அன்பு, அந்யோன்யம், குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய திறமை, அது மட்டும் இல்லாமல் பிள்ளைகள் தங்கள் பேச்சை கேட்டு நடக்கிறது, இது போன்ற விஷயங்களால் உங்களுக்கு மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா, வேலை செய்யக்கூடிய பெண்களுக்கு வீட்டு வேலை கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அதே மாதிரி அலுவலக வேலையும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏதாவது ஒரு விஷயம் சலுகைகளோ இல்லை எதிர்பார்த்த ப்ரமோஷன், ஊதிய உயர்வு, இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் வேலை செய்கிற இடத்துல எதிர்பார்க்குறீங்க அப்படின்னும் போது அதில் காலதாமதம் ஏற்படும். அதனால் நீங்கள் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிப்பது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்றுங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் பணிச்சுமை அதிகரித்து தான் காணப்படும். எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கிறதுலையும் காலதாமதம் ஏற்படத்தான் செய்யும். அதனால் அதை நினைத்து நீங்கள் பெரிய அளவில் கவலை கொள்ள வேண்டாம். இது இந்த ஒரு 25 நாட்கள் வரைக்கும் தான். இந்த நேரத்தில் நீங்கள் என்ன ஒரு முயற்சிகள் பண்ணாலும் அது காலதாமதம், இழுபறி போன்ற விஷயங்களில் தான் இருக்கும். சிறிது காலம் நீங்கள் தள்ளி போடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் நினைத்த மாதிரி அனைத்துமே உங்களுக்கு நடைபெற வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கிறதுங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாகவும் இருக்கணும். அதே சமயம் கடினமாகவும் உழைக்கணும். அதே சமயம் தலைகணமும் இருக்கக்கூடாது. கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, சில விஷயங்களில் தேவையில்லாத மனபயம் உங்களுக்கு ஏற்படலாம். சில விஷயங்களில் குழப்பமான நிலை இன்றளவும் உருவாகி கொண்டே இருக்குங்க. ஒரு சிலருக்கு உணர்வுகள் உணர்ச்சி வசம் அதிகமாக படுவீங்க. உணர்ச்சி வசம் அதிகமாக படுறதுனால ஒரு விதமான மரண பயம் மாதிரியான ஒரு உணர்வுகள் உங்களுடைய ஆழ் மனதில் உங்களுக்கு உருவாக ஆரம்பிக்கும். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கிரகங்களினுடைய அமைப்பால் உங்களுக்கு உருவாகக்கூடிய ஒரு நிலைகள் தானே தவிர வேற எதுவும் கிடையாதுங்க. அதை நினைத்து நீங்கள் பெரிய அளவில் மனதை போட்டு குழப்பிக்க வேண்டாம். உங்கள் மனது ஓரளவுக்கு குழப்பம் அடைகிறது, ஒரு விதமான உணர்ச்சி, பய உணர்ச்சி வருகிறது, மரணம் பற்றிய மாதிரியான ஒரு உணர்வுகள் வருகிறது. அப்படிங்கிற பட்சத்தில் இறைவனுடைய நாமத்தை உச்சரிக்க பாருங்க. அனைத்துமே பனி போல கரைய ஆரம்பிக்கும். மற்ற விஷயங்களில் கொஞ்சம் கவனத்தை செலுத்த பாருங்க. குழப்பமாக இருக்கக்கூடிய நிலையில், பய உணர்வு இருக்கக்கூடிய சமயத்தில் எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் யோசிக்கவோ சிந்தனை செய்யவோ அல்லது முடிவெடுக்கவோ வேண்டாங்க. அளவாக பேசுறது ரொம்ப ரொம்ப நல்லது. வளவளன்னு அதிகமாக நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா இந்த காலத்தில் பிரச்சனைகளையும் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்க பெறலாம். அதே மாதிரி பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்ற இறக்கங்கள் இருக்கத்தான் செய்யும். செலவுக்கு ஏற்றவாறு வருமானம் இருக்காது. கைக்கு வர வேண்டிய பணம் சரியான நேரத்தில் சேர வாய்ப்பும் இல்லை. அதே மாதிரி யாரை நம்பியும் இந்த காலகட்டத்தில் பணம் கொடுக்காதீங்க. ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உஷாராக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. தொழிலையும் சரி, முதலீட்டில் கவனமாக இருக்க பாருங்க. அலுவலகத்தில் உங்களுடைய வேலைகளை நீங்கள் தான் பொறுப்பாக கவனிக்கணும். உங்களுடைய பொறுப்புகளை அடுத்தவர்களை நம்பி ஒப்படைக்காதீங்க. உங்கள் மீது பொறாமை குணம் கொண்டவங்க உங்களை பழிவாங்க இந்த காலகட்டத்தில் அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருந்து கொள்ளுங்க. புதிய எதிரிகளை உருவாக்கி கொள்ள வேண்டாம். அடுத்தவர்களிடம் அனுசரணையாக பேச பாருங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, உயர் பதவியில் இருக்கிறவங்க உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களை பகைத்து கொள்ள வேண்டாங்க. மரியாதை இல்லாமலும் யாரையும் நடத்தக்கூடாது. அது உங்களுக்கு மற்றொரு புறம் பிரச்சனையையும் பகைமையையும் ஏற்படுத்திவிடும். அதே மாதிரி கொஞ்சம் ரொம்பவும் இரக்க குணத்தோடு நடந்து கொள்ள முயற்சி பண்ணுங்க. உங்களுக்கு
உங்களுக்கு முன் கோபம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் அதிக அளவில் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கிறதுனால கோபத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. எரிச்சலாக இருக்கும். வேலையிலையும் சரி, குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளாலேயும் சரி, இல்லை வேலையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளாலேயும் சரி, கொஞ்சம் எரிச்சல் வரத்தாங்க செய்யும். அதனால் மனதை எப்பொழுதுமே சாந்தமாகவும் அமைதியாகவும் வைத்திருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும். அதனால் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உடற்பயிற்சி, தியானத்தை மேற்கொள்ளுங்க. தினமும் காலையில் வேலைக்கு போவதற்கு முன்பாக ஏதாவது ஒரு கோவிலுக்கு சென்று இறைவனை தரிசனம் செய்துட்டு நீங்கள் வேலைக்கு செல்வது நன்மையை பயக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே